எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இதுவரை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புது விஷயம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 நபர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள், நல்ல ஒரு ஏற்றமும் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டாச்சுங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா இங்கே போய் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில மகம் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரம் 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திரம் 1 நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? குறிப்பா இந்த ஜூலை மாதத்துடைய முதல் பகுதியும் சரி, 2வது பகுதியும் சரி நல்ல ஒரு சாதகமான அமைப்புல தான் இருக்க போதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி முதல் பகுதியில ராசிக்கு பாக்கியா ஸ்தானத்துல செவ்வாய் வலுத்து உட்காந்துருக்கார். 2வது பகுதியில ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவோட சேர்ந்த செவ்வாய் வந்து அமர்ந்து நல்ல ஒரு வலுவான அமைப்புல இருக்க போறார். அது மட்டும் இல்லாம மாதத்திய முதல் பகுதியில சூரியன் லாபஸ்தானத்திலையும், 2வது பகுதியில சூரியன் வந்து 12ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு வகையில குரு பகவானும் சரி, அந்த செவ்வாயும் சரி நல்ல ஒரு பலவான அமைப்புல இருக்கிறனால கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். சரி வாங்க இப்போ தெளிவா பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திய முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது கண்டிப்பா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன ஒன்று, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த 7ஆம் இடத்துல வக்ரம் பெறக்கூடிய அந்த சனி பகவான் திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாமல், கருத்து வேறுபாடுகளை சரி பண்ணுவார். அதோடு மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கை இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு தருணமா அந்த தருணம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யறதுனாலையும், குடும்பாயும் சொல்லப்படக்கூடிய லாபாயும் சொல்லப்படக்கூடிய புதன் இந்த மாதம் முழுக்க ராசிக்குள்ளே போய் உட்காரதுனாலையும் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் வந்து சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைத்த நீடித்த வருமானம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதி ராசிக்குள்ள இருக்கார், ராசிநாதனையும் போய் லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்க போறாங்க. இந்த மாத்திய முதல் பகுதியில ராசிக்கு பாக்கியத்துல செவ்வாய் இருக்காருங்க. நிச்சயமா நல்ல ஒரு பாக்கியங்களை உண்டு பண்ணி கொடுப்பாரு. குறிப்பா திருமணம் ஆன சிம்ம ராசி பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலதாமதமாயிட்டு இருக்கோ அந்த குழந்தை பாக்கியம் தற்போது கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாம தந்தை வழி உறவுகள் சார்ந்த வழியில இருந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சரியாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் வந்து இருக்குங்க. ஏன்னா சூரியனும் வலுவா இருக்கார், பாக்கியத்தையும் சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் வலுவா இருக்கார். 2 பேரும் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம இந்த மாற்றிய 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. ஸோ சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக லாபங்களும் ஒரு பக்கம் வரும், அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதத்திய 2வது பகுதியில் கொஞ்சம் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். குறிப்பாக தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெரிய ஒரு தொகையை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்திய 2வது பகுதியில். குறிப்பாக ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க இந்த மாதத்திய செகண்ட் ஹாஃப்ல. அது மட்டும் இல்லாம ராசிய சனி பகவான் பார்வை செய்யறதுனால கொஞ்சம் வந்து சோம்பல் தன்மை, கொஞ்சம் மந்த தன்மை, கொஞ்சம் லேசினஸ் கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க, ஆக்டிவா வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல. அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுங்க, 8ல ராகு இருக்கார். இந்த 8ஆம் இடத்துல ராகுனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் இது நாள் வரைக்கும் இருந்த வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா குரு பார்வை அங்க 2ஆம் இடத்துல விழுது. கண்டிப்பா 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குரு பார்வை விழுறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், மனசாங்கள் கண்டிப்பா சரியாகும். கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டீங்கன்னாவே கொஞ்சம் வாழ்க்கை சிறப்பா இருந்துரும். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் போறதுக்கு, வெளிநாடு போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும்
ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சூரியனும் சேர்ந்து 12ல போய் மறையிறது கண்டிப்பா இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகளை ஒன்று பண்ணி கொடுக்கும். குறிப்பா வேலையில ஒரு இடமாற்றம், ஜாப் சேஞ்சுக்காக முயற்சி பண்றவனுக்கு இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம வேலை தேடுறவனுக்கு, குறிப்பா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ட்ரை பண்றவங்க, அல்லது பேங்க் செக்டர்ல ட்ரை பண்றவங்க, டீச்சிங் ஃபீல்ட்ல ஜாப் ட்ரை பண்றவங்க, இவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். ஏன்னா செவ்வாயும் வலுவா இருக்கார், சூரியனும் வலுவா இருக்கார், குரு பகவானும் வலுவா இருக்காரு. ஸோ அந்த 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் வலுவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இந்த காலகட்டம் அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் வந்து மறையறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் வலுவா இருக்கு. 4 கூடியவன் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, எல்லாத்துலயும் வந்து ரொம்ப இன்வால்மெண்டோட கலந்துப்பீங்க, நல்ல ஒரு நேம் வந்து எடுப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதோட மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, ஸ்டடீஸ்லயும் சரி, ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ரொம்ப வலுவா இருக்காருங்க. அது இல்லாம ராசியை செவ்வாய் பார்க்கறது சிறப்பு தான். இதோடு மட்டும் இல்லாம செவ்வாய் ராசியை பார்க்கும்போது ராசிக்குள்ள புதனும் இருக்கார். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் தைரியமா போல்டா இறங்கி அதுல வந்து ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து நட்பு வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க அந்த கூட்டு தொழில கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். டிராவல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வச்சு நடத்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் ரொம்ப வலுவா இருக்கார், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாவே கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், சரிங்களா? நீங்க எங்க ஏதாவது பேங்க்ல வந்து லோனுக்காக ட்ரை பண்றீங்க, அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பேங்க்ல லோன் கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. இந்த மாதிரி 2வது பகுதியில் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சரிங்களா? ஆனால் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்குங்க. ராசிக்கு 6ஆம் இடத்தை சூரியனும் பார்க்குறார், குருவும் பார்க்கறதால இந்த ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இதை மட்டும் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டா கண்டிப்பா இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை குறிப்பா 2 நபர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள், நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து செவ்வாய் ரொம்ப வலுவா இருக்கார். ஸோ ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், அல்லது தாய் தந்தை, அல்லது குருமார்கள், அதாவது வெல் விஷயர்ஸ் யாரா இருக்காங்கன்னா இவங்களால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ அவங்க கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்க, முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பிறகு செய்யும் போது கண்டிப்பா, அல்லது ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணும்போது இந்த விஷயங்கள் கண்டிப்பா சிறப்பா வரும். ஏன்னா பாக்கியாதிபதி, சரிங்களா? பாக்கியாதிபதி வரும்போது நம்ம குருமார்கள் அங்கதான் வருவாங்க, தாய் தந்தையும் அங்கதான் வருவாங்க, அல்லது வந்து நம்மளோட வெல் விஷர்ஸ் எல்லாருமே அதில் தான் வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டோம், அது ஆசீர்வாதம் வாங்கிட்டோம், நீங்க வந்து பண்ணும்போது கண்டிப்பா அது சிறப்பா வரும். 2வது வந்து பாத்தீங்கன்னா குரு ரொம்ப வலுவா இருக்காரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம், அவங்க மூலமா நல்ல ஒரு ஆறுதல் தரக்கூடிய வகையில சில நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதத்துடைய ஒரு பொதுவான ஒரு பலன், சரிங்களா? உங்க சுய ஜாதகத்தோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம 100% ப்ரிடிக்ஷன்ஸை எடுக்க முடியும். அதற்கடுத்த நிராசமாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலை 10:40 மணி முதல் ஜூலை மாதம் 27ஆம் தேதி மதியானம் 12:50 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார், சரிங்களா? 8ஆம் இடத்துல என்ன ராகுவும் இருக்காருங்க. ஸோ அப்படி மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கூடுதலா இருக்கும், தேவையற்ற குழப்பங்கள் மனசுல ஓடிட்டு இருக்கும், வீண் சந்தேகங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ யாரையும் நம்ப மாட்டீங்க. ஸோ இதனால வந்து குடும்பத்துல சில சில சலசலப்புகள், கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க, தேவையற்ற முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துருங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தருணமா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அந்த முடிவு எடுங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலுக்கு போயிட்டோ அல்லது துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டோ வழிபாட்டு பண்ணிட்டு அதன் பிறகு நீ ஒரு முடிவு எடுக்கும் போது கண்டிப்பா அது வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.